சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். சாமி வணக்கம் சாமி. உங்கள் பேர் முதல்ல சொல்லிடுங்க. அடியன் பெயர் முனைவர் தா பாபு சிவம். எந்த ஏரியாவிலிருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம பார்த்தீங்கன்னா குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை அடுத்த மாதவ நகர் அண்ணாமலையார் தெருவுலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். என்ன விசேஷம் சாமி? நிறைய மக்கள் இருக்காங்க, பக்தர்களாக இருக்காங்க. பின்னாடி பகவான் ஸ்ரீ ரமண ரிஷி ஜெயந்தி விழான்னு போட்டிருக்கேன். இதை பற்றி விலாவரியாக சொல்லுங்களேன். பார்த்தீங்கன்னா பகவானுடைய ஜெயந்தி விழா, பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் 145வது ஜெயந்தி விழா நம்ம வருடந்தோறும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஓம் நமச்சிவாய அன்னதான கட்டளை சார்பில் 20ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய அன்னதானம் ஆரம்பித்து 20 ஆண்டுகள் ஆகுது. இந்த விழாவுக்காக காலையில் சிறப்பான வேள்வியும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும், இப்பொழுது திருவிளக்கு வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் சிறப்பாக நடந்தது. அதை முடித்து பக்தர்களுக்கு வழிபாடு செய்த அன்பர்களுக்கு ரவிக்கை, துணியும் மற்றும் மங்கள பொருட்கள்லாம் வழங்கப்பட்டதுங்க ஐயா. இது நீங்க வருஷம் செஞ்சுட்டு இருக்கீங்க? வருடம் தோறும் ஜனவரி முதல் நாள் நடைபெறுங்க ஐயா. சோ இதனால என்ன சிறப்பு சாமி? இந்த என்ன சிறப்பு நடத்துறீங்க, இதனால பக்தர்களுக்கு என்ன சிறப்பு? அதாவது பெண்கள் விரைவாக சாமியோட திருவருள் பெறுவதற்கும் மற்றும் மங்கள பொருட்கள் அவங்களுக்கு மங்களகரமாக இருப்பதற்குமான வழிபாடுங்க ஐயா. அது செஞ்சா ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. வேற ஏதாவது சாமி? இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய சாமிகள், நிறைய சாமிகள். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாமி இருக்கும், இல்ல 2 சாமி இருக்கும். இங்க நிறைய சிற்பங்களை நான் பார்த்தேன். இது எதை குறிக்குது, என்ன விளக்குது? அதாவது நமக்கு அன்பர்கள் மற்றும் அடியார்கள் மற்றும் முன்னோர்கள் கொடுத்த தவப்பயனால நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியும் யோக பவானியும் அம்மையப்பரும் மற்றும் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் லிங்கமூர்த்தியாக எம்பெருமானும் எழுந்தருளி நம்ம குடியில் அருள் பாலிக்கிறாங்க. அவங்களெல்லாம் வருடந்தோறும் ஜனவரி முதல் நாள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியுடைய ஜெயந்தி நாளிலே வெளியில் வைத்து அனைத்து விதமான அபிஷேகங்களும் செய்து ஆராதனை செய்து அன்னதானம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மங்கள நிகழ்ச்சிங்கய்யா. இந்த நிகழ்ச்சி மூலிமா அன்பர்கள் பலரும் ஒன்றுபட்டு, அடியார்கள் ஒன்றுபட்டு, இப்போ இந்த நண்பகல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்கு மேலே எல்லாம் சிறப்பாக கூடியிருந்தாங்க. பல ஊரில் இருந்து வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குது. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். ஒரு பக்தி விழா மட்டும் இல்லாம நிறைய நண்பர்களை சந்திக்கிற ஒரு நிச்சயமாங்க, நிச்சயமா அடியார் பெருமக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த வீடியோ பார்க்குற ஆன்மீக நண்பர்களுக்கு நீங்க சொல்ல வரும் சிறு கருத்து? அதாவது வழிபாடு எந்த இடத்துல நடந்தாலும் எல்லாருமே கலந்துக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று இதுவும் கிடையாது. இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கள, யார் வழிபாடு செஞ்சாலும் கலந்துக்கலாம். நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவிகள், நம்மளால இயன்ற உதவிகளை செய்யலாங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிதி ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருக்கா, இல்லை நீங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? அதாவது நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோங்கய்யா. அதாவது 2005 பண்ணிட்டு இருக்கோம். இது 20ஆம் ஆண்டு. தினமும் அன்னதானம். காலையில் எங்க எப்படி என்ன இது? நம்ம பேருந்து நிலையம், குடியாத்தம் பேருந்து நிலையம் மற்றும் சாலையோரத்தில் இருக்கின்ற பகுதி மக்களுக்கு தினமும் வழங்கப்பட்டு வருகின்றது. பொட்டலமாக கட்டி காலை சிற்றுண்டி, நண்பகல் உணவு வழங்கிட்டு வரோம். 20 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் மற்றும் முன்னோர்களின் திதி ஆகிய நாட்களில் அவங்க உதவி பண்ணிட்டு வராங்க. மேற்கொண்டு பல இடத்துல உதவி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு நிதி வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கீங்க? நிச்சயமாக ஐயா. சரி, வேற ஏதாவது மக்களுக்கு சொல்ல வரீங்களா? அதாவது ஆன்மீகம் அனைவரையும் காக்கும். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய அத்தனை வேலைகளை விட்டுட்டு பொறுமையாக பதில் சொன்ன உங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இனி வரும் வருடங்களில் இதை விட சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கய்யா, நன்றிங்க. கூட சேர்ந்து நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்க விரும்புகிறேன். நிச்சயமாங்கய்யா. சிவாய் நம.